வணக்கம் நண்பர்களே. ஒரு நாளைக்கு வெறும் 2 கிராம்பு மட்டும். ஆனா அது உங்க உடம்புல செய்யக்கூடிய மாற்றங்களை கண்டு நீங்களே அதிர்ச்சி அடைவீர்கள். இது வயிற்று பிரச்சனை, வாய் துர்நாற்றம், வாய் ஈறுகள் சம்பந்தமான பிரச்சனைகள், சர்க்கரை நோய், மூட்டு வலி, ஆண்மை பலவீனம், சளி, இருமல் இப்படின்னு நிறைய பிரச்சனைகளுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மசாலா பொருள் உதவியா இருக்குது. நீங்க சொன்னா நம்ப மாட்டீர்கள். அதுதாங்க கிராம்பு. நம்ம சமையல்ல வாசனைக்காக மட்டும் பயன்படுத்தக்கூடிய இந்த சிறிய பொருள் தாங்க கிராம்பு. இது மருத்துவ குணங்கள் பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா இந்த கிராம்பை தவறா சாப்பிட்டால் ஆபத்தும் இருக்குது. இன்னைக்கு வீடியோல கிராம்பு சாப்பிட்டால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, ஒரு நாளைக்கு எவ்வளவு கிராம்பு எந்த நேரத்தில் எடுத்துக்கிறேன், ஸோ எந்த நேரத்தில் எடுத்துக்கிட்டால் அதிகமான பலன்கள் கிடைக்கும், ஸோ ஆண்களுக்கு கிடைக்கக்கூடிய ரகசியமான நன்மைகள் என்ன, அதிகமாக சாப்பிட்டால் என்ன ஆபத்துகள் ஏற்படும், எல்லாத்தையும் நம்ம விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். கிராம்பு ஒரு மரத்தோடைய உலர்ந்த மொட்டு தான் கிராம்பு. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான சக்தி வாய்ந்த சத்துக்கள் என்னென்னா யூஜினால், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், விட்டமின் சி, கால்சியம், மெக்னீசியம், ஃபைபர் இது எல்லாம் சேர்ந்து தான் உடம்பை நோய்களில் இருந்து பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. பல நோய்கள்ல இருந்து பாதுகாக்கிறதுக்கு ஆயுர்வேதம், சித்த மருத்துவம், சீன மருத்துவம் எல்லாத்துலேயுமே கிராம்பு முதலிடம் பெற்றிருக்குது. நம்மளுடைய பாட்டி காலத்திலேயே பல்வலி, சளி, ஜீரண பிரச்சனை இது எல்லாத்துக்குமே கிராம்பு தான் பயன்படுத்தினாங்க. ஸோ கிராம்பு சாப்பிட்றதுனால உடல்ல ஏற்படக்கூடிய நன்மைகளையும் அந்த மாற்றங்களையும் நம்ம பார்க்கலாம். அதில் முதலாவது நன்மை என்னன்னா ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதுக்கு கிராம்பு பயன்படுது. சிலருக்கு சாப்பிட்டதும் வயிறு உபசமாக இருக்கும், அஜீரணம், வாய்வு பிரச்சனை அப்படி இருக்கும்போது கிராம்பு உங்களுக்கு உதவி பண்ணும். கிராம்பு ஜீரண சாறுகளை தூண்டி வயிற்றில் இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாக்களை குறைக்கும், உணவு செரிமானத்தை மேம்படுத்தும். காலையில் வெறும் வயிற்றில் 2 கிராம்பு மென்று சாப்பிட்டால் வயிறு லேசாக இருக்கும், பசியும் நன்றாக வரும், மலச்சிக்கலும் குறைக்கப்படும். ஆனால் அதிகமாக சாப்பிடக்கூடாது, 2 கிராம்புகள் மட்டுமே சாப்பிடணும். அடுத்து இரண்டாவது நன்மை என்னன்னா வாய் துர்நாற்றத்தை போக்குறதுக்கு கிராம்பு பயன்படுது. பலருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா பேட் பிரெத் தான். ஸோ வெளியில் சொல்ல முடியாது, வெளியில் கான்ஃபிடெண்ட்டாக பேசி சிரிக்க முடியாது. அவங்க ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் கூட ப்ரஷ் பண்ணுவாங்க, ஆனால் வாய் துர்நாற்றம் போகவே போகாது. இதுக்கு காரணம் வாயில் இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாக்கள் தான். ஆனால் கிராம்பில் ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி பாக்டீரியல் தன்மை இருக்குது. இந்த ஆன்டி பாக்டீரியல் தன்மை என்ன பண்ணுதுன்னா வாயில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகளை அழிக்கும் தன்மை கொண்டது, பல் ஈறு பிரச்சனைகளை குறையும் தன்மை கொண்டது. சிலருக்கெல்லாம் பல் ஈறுகள் வீக்கமாக இருக்கும், ரத்தம் கசையும். ஸோ அங்கே உள்ள பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு கிராம்பு பயன்படுது. வாயை நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு இந்த கிராம்பு பயன்படுது. அதனால தான் பல டூத் பேஸ்ட்டுகளில் கிராம்பை பயன்படுத்திட்டு வர்றாங்க. நீங்கள் வெளியில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிராம்பை எடுத்து வாயில் போட்டுட்டு அதை நல்லாவே நல்லா மென்றி அடக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் துப்பிட்டு நல்லா தண்ணி வச்சு கொப்பளிச்சிட்டிங்கன்னா அந்த வாய் துர்நாற்றம், வாய் நாற்றம் குறைய ஆரம்பிக்கும், உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கூட ஆரம்பிக்கும். அடுத்து மூன்றாவதாக பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா சளி இருமலுக்கு ஒரு அற்புதமான மருந்தாக செயல்படுது கிராம்பு. குளிர்காலம் வந்துட்டாவே எல்லாருக்குமே அடிக்கடி சளி இருமல், தொண்டை வலியெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ தொண்டை வலிக்கு நல்ல ஒரு நிவாரணியாக இருக்குது கிராம்பு. ஸோ கிராம்பு ஒரு நேச்சுரல் மெடிசன் மாதிரி வேலை செய்யும். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறோம்னா 2 கிராம்பு எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் தேன். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், இரவில் சாப்பிடலாம். அதுக்கு 2 கிராம்பை நீங்கள் பவுட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் தேன் கலந்து சாப்பிடும்போது உங்களுடைய தொண்டை வலி குறைய ஆரம்பிக்கும், இருமல் குறைய ஆரம்பிக்கும், சளி வெளியில் ஏறும். ஸோ இப்படி பண்ண முடியாதவங்க கிராம்பு தண்ணியை 2 கிராம்பை எடுத்து 1 கிளாஸ் தண்ணியில் போட்டு அதை நீங்கள் கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுட்டு நீங்கள் குடித்தாலும் நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இருமலுக்கெல்லாம் நிறைய மருந்து மாத்திரை வெளியில் போய் தேடி தேடி வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. ஆனால்
இருமல் நின்றுருக்காது. ஆனா நீங்க கிராம்பு மட்டும் வாயில போட்டு நல்லா அடக்கி வச்சுட்டு, சிறிது நேரம் கழிச்சு நீங்க துப்புனீங்கன்னா, இருமல் சூப்பரா நின்றும். தொண்டை வலி நல்லாவே போக ஆரம்பிச்சுரும். தொண்டை வலி, தொண்டை கரகரப்பு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல நிவாரணியா கிராம்பு இருக்குது. அடுத்து 4வது நன்மை, சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த மருந்தா கிராம்பு இருக்குது. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, கிராம்பு ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கு உதவியா இருக்குது அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் கிடையாதுங்க, இன்சுலினுடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கும் இது உதவி பண்ணுது. உடல்ல இருக்கக்கூடிய அலர்ஜியை குறைக்கிறதுக்கும் பயன்படுது. அதனால சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக கிராம்பு பயன்படுத்தலாம். வெறுமனவே வாயிலையும் போட்டு மென்றுக்கலாம், இல்ல கிராம்பு தண்ணீராவும் அவங்க எடுத்துக்கிறலாம். ஆனா மருத்துவர் கொடுத்த மருந்து மாத்திரையை ஸ்டாப் பண்ணாம அது ஒரு புறம் எடுத்துக்கிட்டு நீங்க கிராம்பையும் பயன்படுத்தலாம். ஆனா அதிகமா பயன்படுத்தாதீங்க, அளவோடு எடுத்துக்கிறேங்க. அடுத்து நம்ம 5வதா பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, உடல் வலி மற்றும் மூட்டு வலியை குறைக்கிறதுக்கு கிராம்பு பயன்படுது. கிராம்புல இருக்கக்கூடிய யூஜினால் ரொம்பவுமே சக்தி வாய்ந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி தன்மை கொண்டதுங்க. இது மூட்டு வலி, உடல் வலி, தசை வலி இது எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு பயன்படுது. சிலர் கிராம்பு எண்ணெயை வெளிப்புறமாக பயன்படுத்துவாங்க. ஆனால் அதை டைரெக்டாக ஸ்கின்னில் போடக்கூடாது. ஸோ கிராம்பு எண்ணெய் கூட நீங்கள் சிறிதளவு தேங்காய் எண்ணெயை மிக்ஸ் பண்ணி தான் நீங்கள் வெளிப்புறமாக பயன்படுத்தணும். இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு மூட்டு வலி, கை கால் வலி, இடுப்பு வலி இந்த மாதிரியான வலி இருக்கும்போது வலிக்கு நிவாரணியாக கிராம்பு பயன்படுது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, 2 கிராம்பை தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி நீங்கள் அதை அப்படியே குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வலி குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் வெளிப்பூச்சா பூசுறா இருந்தாலும் பூசிக்கிறலாம். அடுத்து நம்ம 6வதா பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, ஆண்களுக்கு கிடைக்கக்கூடிய ரகசிய நன்மைகளை தான் பார்க்க போறோம். இப்ப பலரும் இணையத்துல தேடுகிற ஒரு கேள்வி என்னன்னா, கிராம்பு சாப்பிட்டால் ஆண்மை சக்தி அதிகரிக்குமா அப்படின்னு நிறைய பேர் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சில பாரம்பரிய மருந்துகள்ல கிராம்பை பயன்படுத்திட்டு வர்றாங்க. ஏன்னா கிராம்பு ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும், உடலுக்கு நல்ல ஒரு சக்தியை கொடுக்கும், உடல் சோர்வை குறைக்கும். ஸோ தலையிலிருந்து கால் பாதம் வரைக்கும் நல்ல ஒரு சீரான ரத்த ஓட்டம் கிடைச்சிட்டாவே நம்ம உடல் நல்லாவே ஒரு ஹெல்த்தியான நிலைமையில இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் உடலுக்கு நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கறதுக்கு கிராம்பு பயன்படுது. முக்கியமா ஆண்களுக்கு தேவையான அந்த ஆண்மை பவர், அது டெஸ்ட்ரோஸ்டான் ஹார்மோனை பூஸ்ட் பண்ற தன்மை கிராம்புக்கு இருக்குது. அதனால தான் கிராம்பு ஆண்மை சக்தியா அதிகரிக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கிராம்பு மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. கிராம்பு கூடவே நீங்க சில விஷயங்களை ரெகுலரா பண்ணணும். ஸோ நல்ல உணவுகள், தூக்கம் ரொம்பவே முக்கியங்க. நல்ல உணவுகள் அப்படின்னா புரோட்டீன், கால்சியம் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறணும். இந்த எண்ணெயில் பொரிச்சது, வறுத்தது, ஜங்க் ஃபுட்டுகளை தவிர்த்துறணும். ஸோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதனுடைய பலன் உங்கள் உடலுக்கு முழுமையாக போய் சேராது. ஸோ அதனால தான் நல்ல உணவுகள் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அடுத்து 2வது விஷயம், உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப உடலுக்கு முக்கியம். தினமும் நீங்கள் நடைப்பயிற்சி 20லேருந்து 30 நிமிடம் செய்யலாம், இல்லை ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட் பண்ணலாம். அடுத்து தூக்கம் 7லேருந்து 8 மணி நேரம் தூங்கணும். ஸோ இது எல்லா விஷயமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு கிராம்பையும் ரெகுலராக எடுக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டாமினா பவர் கிடைக்க ஆரம்பிக்கும். நல்ல ஒரு டெஸ்ட்ரோஸ்டரான் ஹார்மோனும் நல்லா பூஸ்ட் ஆகி உங்களுக்கு ஸ்டாமினா பவர் கிடைக்கும். அடுத்து நம்ம 7வதா பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியா அதிகப்படுத்துறதுக்கு கிராம்பு பயன்படுது. கிராம்புல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உடல்ல ஃப்ரீ ரேடிக்கல்ல இருந்து பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. நோய் எதிர்ப்பு சக்தியா உடல்ல உயர்த்துறதுக்கு பயன்படுது. இதனால அடிக்கடி சளி பிடிக்கிறது குறையலாம், உடல் சோர்வும் குறைக்கப்படும். ஸோ அதனால மழை காலங்களில் கிராம்பு டீ பயன்படுத்தினா நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா மழை காலங்களில் தானே அடிக்கடி சளி இருமல் வரும். ஸோ அந்த டைம் ஃபுல்லாமே நீங்கள் கிராம்பு டீயை பயன்படுத்தலாம். அடுத்து 9வது நன்மை என்னன்னா, கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கு கிராம்பு பயன்படுது. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, கிராம்பில் இருக்கக்கூடிய யூஜினால் கல்லீரலுடைய ஆரோக்கியத்திற்கு உதவுறதாக சொல்லப்படுது. ஆனால் அதிகமாக எடுத்துக்கொண்டீங்கன்னா லிவர் டேமேஜ் கூட ஏற்படலாம். அதனால் நீங்கள் தினமும் ஆனால் அளவோடு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சிறிதளவு அளவு கூட எடுத்தாலும் அது பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால திருப்பி திருப்பி சொல்கிறேன், எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கிட்டாதான் அது ஆரோக்கியம். அளவுக்கு மீறினால் அது அமிர்தமாக இருந்தாலும் அது நஞ்சாக்கப்படும். இந்த பழமொழியை ஞாபகத்தில் வச்சுட்டு கிராம்பை பயன்படுத்துங்க. ஸோ அளவுக்கு அதிகமான என்ன ஆகும், லிவர் டேமேஜ் ஆயிரும். ஸோ அளவாக எடுத்துக்கிறங்க.
இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த கிராம்பை எப்படி சரியான முறையில் சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட முடிந்தால் சாப்பிடலாம். ஆனால் எல்லாருக்கும் வெறும் வயிற்றில் சூட் ஆகாது. சென்சிட்டிவ் ஸ்டொமக் இருக்கிறவங்க மட்டும் காலை உணவுக்கு பிறகு எடுத்துக்கிறங்க. மற்றபடி காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. நார்மலாக இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் 2 கிராம்பு மட்டும் வாயில் போட்டு மென்று சாப்பிடலாம். இல்லைனா கிராம்பு டீ எடுத்துக்கலாம். இல்லை கிராம்பு கூட தேன் சேர்த்து நம்ம சாப்பிடலாம். பாலில் கொதிக்க வச்சும் எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு 2 கிராம்பு தான். ஒரு நாளைக்கு நிறைய பேர் காலைல மதியம் நைட்டு அப்பெல்லாம் எடுப்பாங்க. ஸோ அப்பெல்லாம் எடுக்கவே கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும் பயன்படுத்துங்கள். 2 கிராம்பு மட்டுமே பயன்படுத்துங்கள். அதிகமாக எடுக்க வேண்டும். கிராம்பை பயன்படுத்தும் போது யாரெல்லாம் கவனமாக இருக்கணும்னா, கர்ப்பிணிகள், சிறிய குழந்தைகள், லிவர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, பிளட் தின்னர் மருந்து மாத்திரை எடுக்கிறவங்க ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். இல்லைனா தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து அதிகமாக கிராம்பு எடுத்துக்கிட்டால் வயிற்றுல எரிச்சல், தலை சுற்றுதல், வாய்ப்புண்ணு, கல்லீரல் பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் அளவோடு எடுங்கள். நண்பர்களே, ஒரு சிறிய கிராம்பு ஆனால் அதில் இருக்கக்கூடிய மருத்துவ சக்திகள் ஏராளம். நம்ம சரியான முறையில் கிராம்பை பயன்படுத்தினா கண்டிப்பாக நம்ம உடலுக்கு பலவிதமான ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும். பலவிதமான மாற்றங்கள் நமக்கு இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க பலமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். நன்றி, வணக்கம்.